புரட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வந்த கூட்டத்துக்கு பிறகு அதிகமான கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மதுராந்தகத்தில் வந்திருக்கு. பிரம்மாண்டமான கூட்டம். 5 லட்சம் கூடும்னு எதிர்பார்த்தாங்க. 7 லட்சம் உள்ள திடலில் கூடியிருக்கிறதா சொன்னாங்க. ஆனால் வெளியிலெல்லாம் நின்றுக்கிட்டு இருந்த அந்த உள்ளே வர முடியாமல் பொங்கி வழிஞ்சிடுச்சு. அதனால் ரோடெல்லாம் ஒரே கூட்டமாக தான் இருந்தது. வாகனங்கள் வந்த வண்ணமாக தான் இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் வாகனங்களுடைய அணிவகுப்பு வந்த வண்ணமாக இருந்தது. அம்மாதிரி ஒரு போக்குவரத்து குளறுபடியை காவல்துறையினர் செஞ்சுருந்தாங்க. எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா 10 லட்சத்தை தாண்டும். பிரம்மாண்டமான கூட்டம் இந்த கூட்டம். இந்த கூட்டத்தில் அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்போம், அதிமுகவினுடைய ஆட்சி அமைப்போம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அமருவார் அப்படிங்கிறது கட்டியம் கூறப்பட்டு இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தினுடைய எதிரி திமுக, தமிழகத்தினுடைய வைரஸ் மாதிரி திமுகவை துடைத்தெறிந்தால்தான் தமிழ்நாடு முன்னேற முடியும். 2 இன்ச்சின் கொண்ட அரசாக இந்த அரசு விளங்க வேண்டும். மத்திய அரசை எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க திமுக காரங்க. மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து உழைத்தால்தான் தமிழகம் முன்னேற முடியும் அப்படிங்கிறத விளக்கி சொல்லியிருக்காங்க. வாக்கு கேட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடே பிரதமர் நரேந்திர மோடி பின்னாடி அணிவகுத்து நிற்கிற மாதிரி தான் மதுராந்தகம் விளங்கிச்சு. இந்த நேரத்தில் சிலர் என்ன கேள்வி கேட்குறாங்க, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாங்க. திமுகவை எதிர்க்கிறதா சொல்லிக்கிட்டு நீங்கள் அதிமுகவை ஆதரிக்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. வித்தியாசம் இருக்குது. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள் மூகாம்பிகை பக்தனாக இருந்தார்கள். ஆனால் திமுகவில் யாருமே கோயிலுக்கு போகக்கூடாது. அவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் கணக்கு கேட்டார். ஏன்னா திமுகவை பொறுத்த மட்டும் கட்சியில் வசூல் இருக்குது பாருங்க, சம்பாத்தியம் இருக்குது பாருங்க, அதுதான் அவங்களுடைய குடும்ப சம்பாத்தியம். குடும்பத்துக்காகன்னு எடுத்துக்குவாங்க. சன் டிவி கட்சியினுடைய நிறுவனம் தான், கலைஞர் டிவி கட்சியினுடைய நிறுவனம் தான். கட்சியில் 10 பேர்கிட்ட வசூல் பண்ணி தான் அதை செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு அது அவங்களுடைய குடும்ப சொத்து ஆயிடுச்சு. கட்சியே குடும்பத்துக்கு அப்படின்னு ஆக்கிட்டாங்க. இதை எதிர்த்து தான் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை துவக்கினார். அவர் மூகாம்பிகை பக்தர். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அயோத்தியில் ராமருக்கு கோயில் கட்டாமல் வேற எங்கெங்கே கட்டுறது அப்படின்னு கேட்டாங்க. கரசேவர்களை நானே அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை அந்த கட்டுமானத்தை உடைச்சிக்கிட்டு அங்கே அயோத்தியில் கோயில் கட்டுறதுக்காக கரசேவர்களை நானே அனுப்பி வச்சேன் அப்படின்னுக்கிட்டு ஜெயலலிதா அவர்கள் சொன்னாங்க. அதனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி அரசியல்னா சேவை, பணம் சம்பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிற கொள்கையில் நடக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் ஒத்து வரும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவிலையும் இணைஞ்சிடலை. அப்படி கிடையாது. எங்களுடைய கட்சி தனித்தனி தான். ஆனால் கூட்டணி அமைத்து போட்டியிடுறோம். கூட்டணி அமைத்து போட்டியிடும் அளவுக்கு கொள்கை கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. லட்சிய கூட்டணியாக இந்த கூட்டணி இருக்கிறது. இதில் முரண்பாடெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. பூமி பூஜை எல்லாம் பண்ணுறாங்க, அவங்க சாமியெல்லாம் கும்பிடுறாங்க, பண்ணுறாங்கல்ல. ஆனால் திமுக காரங்க அந்த பெண்களை மட்டும் திருட்டுத்தனமாக அனுப்பி வச்சு அந்த பரிகார பூஜை தானே பண்ணுறாங்க. அவங்க இந்து மதத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்குது திமுக. அப்போ திருப்பரங்குன்ற முறையில் தீபம் ஏற்றப்படாதுன்னுக்கிட்டு கோயில் பணத்தையே எடுத்துக்கிட்டு அரசாங்கத்தினுடைய சார்பாக நீதிமன்றம் போகிறாங்களே. எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு எதிராக இந்து விரோதியாக இருக்காங்க. 50,000 ஏக்கரா கோயில் நிலத்தை காணோம், பல சிலைகளை காணோம், பல கோயிலே கொள்ளையடிக்கிற கொள்ளையர்களின் கூடாரம் ஆகிவிட்டது கோயில் அப்படின்னு தானே திமுக ஆட்சியில் இருக்கு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கூட்டணிங்கிறது கொள்கை கூட்டணி. இந்த கொள்கை கூட்டணியே போதும். 2024 அதிமுக பெற்ற வாக்குகளையும் பாஜக பெற்ற வாக்குகளையும் கூட்டி பார்த்தா 26 நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி அப்படின்னு வருது. அதாவது அதிமுக வாங்கிய ஓட்டு, பாஜக வாங்கிய ஓட்டு ரெண்டையுமே கூட்டினா 39 எம்பி தொகுதியில் 26 தொகுதியில் வெற்றின்னு வருது. அப்போ 26 தொகுதியில் வெற்றின்னு சொன்னால் 180 எம்எல்ஏ தொகுதி வெற்றி.
அதிமுகவுக்கு 30% வாக்கு இருக்கு, பாஜகவுக்கு 12% வாக்கு இருக்கு. அப்ப 42% வாக்கு, அதுவே வெற்றிக்கு போதுமானது. இருந்தாலும் திமுக போதாது, அவங்க வரலையே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்க, மதுராந்தகத்தில் எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லா கட்சி தலைவரும் வந்துட்டாங்க. மேடை கொள்ளவில்லை. அனைத்து கட்சியும் தமிழகத்தில் எல்லா கட்சியும் நரேந்திர மோடியினுடைய தலைமையின் கீழே அணிவகுத்து நின்ற காட்சியை நம்ம மதுராந்தகத்தில் பார்த்தோம். மெகா கூட்டணி, பாஜக கூட்டணி, மெகா கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று பிரதமர் அறிவித்த மாபெரும் கூட்டம் மதுராந்தகத்திலே நடந்திருக்கிறது. அதிமுக பாஜக மட்டுமே இருந்தால் மினிமம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும். ஆனால் இப்போ அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் 200 தொகுதிகளை தாண்டிய நிலையிலே பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கின்ற நிலைப்பாடு தான் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறது. வணக்கம்.